இன்று மிதுன ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கும்ப ராசிக்கு இது 5ஆம் வீட்டு கோச்சாரமாக அமைகிறது. 5ஆம் வீட்டில் சந்திரன் பயணிக்கும் போது சில விஷயங்களில் கவலை, தாமதம் அல்லது எதிர்பார்த்த பலன்கள் சற்று தள்ளிப் போகும் நிலை உருவாகலாம். இருப்பினும் இது நிரந்தரமான நிலை அல்ல. பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் பல காரியங்கள் சுமூகமாக நடைபெறும். இன்று மனதில் பல சிந்தனைகள் தோன்றலாம். எதிர்கால திட்டங்கள், பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள் அல்லது முக்கிய முடிவுகள் குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை அமையலாம். அவசரமாக முடிவெடுப்பதை விட அனுபவமுள்ளவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் திட்டமிடல் அவசியம். புதிய முயற்சிகளை உடனடியாக தொடங்குவதை விட ஏற்கனவே தொடங்கிய பணிகளை முழுமைப்படுத்துவதில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். சில வேளைகளில் தாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் சாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை புரிந்து செயல்பட்டால் உறவுகள் மேலும் வலுப்பெறும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு கிடைக்கலாம். அதே நேரத்தில் அதிக எதிர்பார்ப்புகளை குறைத்து நிதானமாக அணுகுவது மன அமைதியை தரும். இன்று பொறுமை உங்கள் பெரிய பலமாக அமையும். ஆன்மீக ரீதியாக இன்று விநாயகப் பெருமானை வழிபட்டு ஓம் கம் கணபதியே நம மந்திரத்தை ஜபிப்பது தடைகள் நீங்கி மன தெளிவு அதிகரிக்க உதவும். அவசரத்தை தவிர்த்து அறிவுடன் செயல்பட்டால் இன்று கிடைக்கும் அனுபவங்கள் நாளைய வெற்றிக்கு வலுவான அடித்தளமாக அமையக்கூடும். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.